வெல்கம் அவர் சேனல் இறைவனின் திருப்பெயரால். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜபாளையத்தில் ஒரு லேடிஸ் ஒருத்தவங்களுக்கு ஷாக் அடித்து இறந்துட்டாங்க. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக நீங்கள் பார்த்துடலாம். ஓகே, அதாவது கடந்த ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ராஜபாளையத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒருவர் காலையில் ஒரு 8 அல்லது 9 மணிக்கு இடையில் டீ போடுறதுக்காக ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது ஷாக் அடித்து டெத் ஆகிட்டாங்க. ஸோ அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, முதல்ல நைட்டு ஃபுல்லாக நல்ல மழை. ஸோ முதல்ல நைட்டு பவர் கட் ஆகிருந்திருக்கு. அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு தான் பவர் வந்திருக்கு ரிட்டனு. ஸோ இவங்க காலையில் எப்பவும் போல் எழுந்திரிச்சு டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் பாக்கெட் எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரிட்ஜு பாடியில் சப்ளை பாஸ் ஆனதுனால அவங்களுக்கு ஷாக் அடித்து உடனே தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. தூக்கி வீசப்பட்ட உடனே அரசு மருத்துவமனைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் பிடிச்சி கொண்டு போயிட்டுருக்கும்போது, அதாவது அரசு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போதே வழியிலே அவங்களோட உயிர் பிரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜு அவ்வளவு மோசமானதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும். அது கண்டிப்பாக கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, ப்ராடக்ட் ஒரு கம்பெனி மக்கள்கிட்ட டேரெக்டாகலாம் சேல் பண்ணிட முடியாது. அவ்வளோ சீக்கிரம் டேரெக்டாக சேல் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணணும் அப்படின்னா அது கவர்மெண்ட்கிட்ட அந்த ப்ராடக்ட்டை அப்ரூவல் வாங்கணும். அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் தான் அதை உற்பத்தி ஆரம்பிக்க முடியும். உற்பத்தி முழுமை அடைஞ்சதுக்கப்புறமும் மறுபடியும் அந்த ப்ராடக்ட் அப்ரூவல் வாங்கப்பட்ட ஸ்பெக்கில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதையும் ஆடிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது சேல் கவுண்டருக்கு வரும். அதுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட ஒப்படைக்கப்படும். கவர்மெண்ட் ஆனது ஒரு ஆபத்தான பொருளை மனிதனுடைய உயிர் பிரிகிற அளவுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளை கவர்மெண்ட் அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோ இது கிடையாது. ஆனால் இதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை நம்ம பார்த்து சரி பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாக்க தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ ஃப்ரிட்ஜு ஒரு ப்ராடக்டை அதாவது -0 டிகிரி கீழே ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் ஃப்ரிட்ஜ். ரெஃப்ரிஜிரேட்டர், அதாவது ஒரு ஃபுல் ஃபார்ம் ரெஃப்ரிஜிரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஆரம்ப காலத்தில் மெடிசனை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு மெடிசனும் இத்தனை டிகிரி டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ரீசிங் இதில் இருக்கணும், ஏன்னா சீக்கிரம் அது கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃப்ரிட்ஜு கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ 4 படம் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம். ஸோ அதோட பயன்பாடு இப்படி இருக்கும்போது நம்ம இப்போ இருக்கக்கூடிய, அதாவது ஒரு கிச்சனில் இருக்கக்கூடிய 75% ப்ராடக்ட் ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மாறிடுச்சு. டெக்னாலஜி என்ன தான் வளர்ந்துக்கிட்டே இருந்தாலும் அந்த டெக்னாலஜி மனிதனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த தான் தவிர மனித இனத்தை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதாவது அதுக்கு நம்ம டெக்னாலஜி பயன்படுத்தவே தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஆபத்து கொடுக்கக்கூடிய டெக்னாலஜி நமக்கு தேவையில்லை. ஆனால் அந்த ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி ப்ராடக்ட் கிடையாது. ஸோ இதோட ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரிட்ஜு எப்படி இயங்குதுங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். அதாவது நம்ம ஒரு பம்பு, நம்ம வீட்டில் கிணத்துல யூஸ் பண்ணக்கூடிய மோட்டருக்குள்ள அந்த கான்செப்ட் தான். ஆனால் நம்ம மோட்டரில் வாட்டர் சர்க்குலேட் பண்ணுவோம். ஆனால் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய மோட்ரு அதை கம்ப்ரெசர்னு சொல்லுவாங்க. அந்த கம்ப்ரெசரில் கேஸை சர்க்குலேட் பண்ணுவோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த கேஸ் ஆனது ஃப்ரிட்ஜுக்கு உள்ள ஒரு குறிப்பிட்ட டர்ன்ஸில் டியூப்புகள் சுற்றப்பட்டிருக்கும். அதோட மறுமுனை ஃப்ரிட்ஜுக்கு வெளியே ஒரு குறிப்பிட்ட டர்ன்ஸ் சுற்றப்பட்டு அதோட கண்டினியூட்டி மோட்டரோடைய இன்னில் கொடுக்கும். மோட்டரோடைய அவுட் மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே போய் அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரி மோட்டரோடைய இன்னு, மோட்டரோடைய அவுட்டு. மோட்டரோடைய இன்னு வெளியே இருக்கக்கூடிய காயில் வழியாக இன்னாகும். மோட்டரோடைய அவுட் ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காயில் வழியாக டர்ன்ஸ் வெளியே இருக்கக்கூடிய காயிலோட மறுமுனையில் ஜாயிண்ட் ஆகும். இதில் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டர் கேஸ் உள்ளே ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸ் ஆனது உள்ளே போகும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஹீட் ஏரை அப்சர்வ் பண்ணி தன்னை ஹீட்டாக ஆகிக்கிறோம். அதாவது அதில் இருக்கக்கூடிய கேஸ் ஹீட்டாக ஆகிக்கிறோம். அந்த கேஸ் டியூப்பை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை கூலிங் ஆகிரும். அந்த கேஸ் அப்படியே வெளியே வரும்போது, ஹீட்டான கேஸ் வெளியே வரும்போது வெளியே இருக்கக்கூடிய காயிலில் சர்க்குலேட் ஆகும்போது ஹீட்டாக இருக்கக்கூடிய கேஸ் அட்மாஸ்பியருக்கு கொடுத்துட்டு தன்னைத்தானே கூலிங் ஆக்கிரும். அதுதான் அந்த கேஸோடைய வேலை. அந்த கூலிங் ஆனது மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிட்டு
அந்த கேஸில் உள்ள கூலிங்கை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஹீட் ஏரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ இது சர்க்குலேட்டாக நடக்கும்போது வெளியே இருக்கக்கூடிய கூலிங் உள்ளே போகும், உள்ளே இருக்கக்கூடிய ஹீட் வெளியே வரும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது தான் உள்ளே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசிங் ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. ஸோ இதே சிமுலேஷன் தான் வந்து உங்களுக்கு ஏசின்னு நடக்குது. பட் வந்து கான்செப்ட் ரெண்டும் ஒன்று தான், பட் ஆப்ரேஷன்ஸ் வேறு. இதை ப்ராப்பராக பயன்படுத்துறதுக்கு ஒரு சில டிப்ஸை நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினால இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஃப்ரிட்ஜுக்கு நீங்கள் எர்த்திங் ப்ராப்பராக போடணும். எர்த்திங் அதாவது அந்த லேடிஸ் வந்து இறந்தாங்களே அவங்க வீட்டில் வந்து எர்த்திங் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தப்பிச்சிருப்பாங்க. காரணம்னா எலக்ட்ரிசிட்டிங்கிறது வந்து லீக் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஒரு வயரில் கடத்தக்கூடிய பவர் வந்து அதில் ஏதாச்சும் பிரிஞ்சிருந்தாலோ இல்லை அதில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர் மெட்டீரியல் செம்பு கம்பி வந்து ஃப்ரிட்ஜோட இரும்பு பாடியில் வந்து டச் பண்ணியிருந்தாலோ பவர் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பவர் வந்து லீக்கான பவர் வந்து டேரெக்டாக கிரவுண்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்மளை வந்து அந்தளவுக்கு தாக்காது. ஸோ வந்து அதுக்காக தான் எர்த்திங் பண்ணுறோம். அந்த எர்த்திங்கை பற்றி நான் ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எர்த்திங் ப்ராப்பராக ஒரு டெக்னீஷியனை கூட்டிகிட்டு வந்து எர்த்திங் ப்ராப்பராக பண்ணியிருக்கணும். செகண்ட் வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்டாக இருந்தாலும் கம்பல்சரி வந்து பிவிசியில் கவர் பண்ணியிருக்கணும். அதாவது இப்போ ஒரு வாஷிங் மிஷின் இருக்குன்னா அது வந்து டைரெக்டாக கீழே தரையில் வைக்கக்கூடாது. அதுக்கு இடையில வந்து ஒரு பிவிசி ஸ்டாண்டு ஒன்று வைக்கணும், பிளாஸ்டிக் ஸ்டாண்டு. அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கும் அதே தான். நீங்கள் எந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருந்தாலும் செவத்தில் ஹேங் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. அதாவது இப்போ டிவிலாம் வந்து செவத்தில் தான் மாட்டுறோம். ஸோ அது பிரச்சனை இல்லை, அது கிரவுண்டில் வந்து விட்டாங்கன்னா அது ஒரு ஸ்டாண்டு வச்சு தான் நம்ம மாட்டுறோம். ஸோ அந்த ஸ்டாண்டோட கண்டக்டிவிட்டி இருக்கிறனால நம்ம இதில் டிவியில் வந்து ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதே இது மற்ற வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வந்து நீங்கள் தரையில் வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து இழுக்கக்கூடிய பவர் வந்து நம்மளுடைய ஃப்ளோருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு பிவிசி ஸ்டாண்டு வந்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்து ஒரு ஃப்ரிட்ஜோட லைஃப் வந்து ஒரு 5 to 6 வருஷம் வரும். அதில் வந்து அடிச்சிருக்கக்கூடிய பெயிண்ட்டுமே அதே லைஃப் தான் வரும். எதுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா ஒன்று அழகு, இன்னொன்று வந்து அந்த இரும்புக்கு மேலே ஒரு இன்சுலேஷன், ஒரு லேயர். இந்த லேயர் வந்து எதுக்குன்னா அந்த இரும்பு வந்து ஈஸியாக கடத்தக்கூடிய பொருள். ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பெயிண்ட் வந்து கரண்ட்டாக கடத்தாது. ஸோ நம்ம டைரெக்டாக தொடும்போது நமக்கு ஒன்றும் ஆகாது. அதே பெயிண்ட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தன்மை இழந்து கீழே உதிர ஆரம்பிச்சிடும். உதிர்ந்ததுக்கப்புறம் அது வந்து அந்த இடத்துல இரும்பு தான் இருக்கும். அந்த இரும்பை நம்ம டைரெக்டாக தொடும்போது கண்டிப்பாக ஷாக் அடிக்கும். ஸோ அந்த பெயிண்டிங் வந்து ரிமூவ் ஆகிடுச்சா, அதோட குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறது அப்பப்போ செக் பண்ணணும். ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இதை செக் பண்ணிவிட்டு தான் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணணும். அந்த ப்ராப்பராக அந்த பெயிண்டிங் இல்லை அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜை வந்து கொடுத்துட்டு வேறு ஃப்ரிட்ஜ் வாங்குறது நல்லது. அதுக்கடுத்து ஸ்டெபிளைசர் வந்து இப்போ இருக்கக்கூடிய இன்வெர்ட்ரு ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஸ்டெபிளைசர் தேவையில்லை. இப்போ வரக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து இன்வெர்ட்ருங்கிற மாதிரி மாடலில் வருது. ஸோ இன்வெர்ட்டர்னால் முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கிறேங்க. இன்வெர்ட்ரு வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸு படிச்சிருக்கவங்களும் தெரியும். ஒரு ஏசி சப்ளையை டிசி சப்ளையாக மாற்றுறதும் இல்லை டிசி சப்ளையை ஏசி சப்ளையாக மாற்றுற ஒரு கருவிக்கு பேர் தான் இன்வெர்ட்டர். ஸோ இந்த இன்வெர்ட்டரோடைய கான்செப்ட் என்னென்னா, நம்ம உள்ளே இருக்கக்கூடிய மோட்டர், நான் ஆரம்பத்தில் சொன்னால கம்ப்ரஸர், அந்த கம்ப்ரஸர் வந்து ஏசி கம்ப்ரஸராக இருந்துச்சுன்னா அதோடய ஸ்பீடை வந்து வெரிஃபை பண்ண முடியாது. அதாவது அதோட ஸ்பீடை வந்து அதிகப்படுத்தவோ குறைக்கவோ முடியாது. அதே இது டிசி கம்ப்ரஸராக இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான அளவுக்கு அந்த கம்ப்ரஸரோட ஸ்பீடை அதிகம் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதனால் பவர் சேவிங்ஸ் வந்து அதிகமாக நடக்கும். அதனால் இப்போ வரக்கூடிய அப்ளையன்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய கம்ப்ரஸராக இருக்கட்டும் சரி, மோட்டராக இருக்கட்டும் சரி, டிசியில் வருது. இது டிசியில் வர்றதுனால நம்ம வந்து ஸ்பீடை வெரி பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு குறைச்சிக்கலாம், கரண்ட் பில்லு மிச்சமாகும். அதே சமயம் டிசியில் வந்து எல்லாம் கொடுக்கும்போது இப்போ எல்லாமே பிசிபி கான்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ பிசிபி கான்செப்ட்னு வரும்போது அதில் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். இந்த எலக்ட்ரிசிட்டியில் நம்ம பயன்படுத்துகிறதுனால ப்ராப்பரான ஸ்டெபிளைசர் பயன்படுத்தி தான் நம்ம வந்து எந்த ஒரு அப்ளையன்ஸை நம்ம பயன்படுத்தணும். கடையில் வாங்கும்போது ஸ்டெபிளைசர் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, லோ வோல்டேஜ்லேயும் வந்து இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜ் எடுக்கும், இன்வெர்ட்டர் ஏசி எடுக்கும் அப்படின்பாங்க.
அதாவது ஸ்டெபிளைசரானது லோ வோல்டேஜிலேருந்து ஹை வோல்டேஜ் ஆகிறதுக்கு மட்டும், லோ வோல்டேஜிலேருந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ் ஆகிறதுக்கு மட்டும் ஸ்டெபிளைசர் கிடையாது. ஸ்டெபிளைசரானது ஹை வோல்டேஜ் லோவாக ஆகிறதுக்கும் லோ வோல்டேஜ் ஹை வர, அதாவது நம்மளுடைய அவுட்புட் 230 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக கொடுக்குறதுக்காக மட்டும் தான் ஸ்டெபிளைசர் நம்ம பயன்படுத்துகிறோம். ப்ளஸ் எந்த ஒரு ஹெட்ஸு, அதாவது ஒரு பவரில் ஹெட்ஸு, வோல்டேஜ், ஆம்ஸ், இது 3 மிக்ஸ் ஆகி ஃப்ரீக்வன்சி 3 மிக்ஸ் ஆகி வரதான் ஒரு பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளையை ப்ராப்பராக ஃபில்ட்ரு பண்ணாமல் நம்ம அப்ளையன்ஸுக்கு டைரெக்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதிகமாக அந்த பிசிபி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது நிறைய பேருக்கு புரிய வாய்ப்பில்லை. காரணம், எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிம்பிளாக ஒரு வரியில் சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம ஊர் வோல்டேஜுக்கு இன்வெர்ட்ரு ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும், இன்வெர்ட்ரு அப்ளிகேஷன்ஸ் வாங்கினாலும் கண்டிப்பாக ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்மளுடைய டெக்னாலஜி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மாற்றுறதுக்கும் எளிமைப்படுத்துறதுக்கும் வளர்க்குறதுக்குமே தவிர நம்மளை அழிக்கிறது கிடையாது. அந்த டெக்னாலஜியை முறையாக தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தி வாழ்க வளமுடன். நன்றி.